உங்களை சந்திக்கின்ற இந்த நிகழ்ச்சியில் கடந்த வாரம் நான் மதுரை குறித்தும் மதுரையிலே முதல் சித்தனாக நடமாடிய சிவபெருமான் குறித்தும் தொடங்கியிருந்தேன். இன்று அதனுடைய தொடர்ச்சி. சுந்தரானந்தர் என்கின்ற பெயரிலே மதுரையிலே சிவபெருமான் முதல் சித்தனாக நடமாடினான். இன்றைக்கும் மதுரையிலே சுந்தரானந்தர் அந்த சித்தர் சன்னதி மீனாட்சியம்மன் ஆலயத்திலே சிவன் சன்னதியை ஒட்டி நாம் வலம் வரும் பொழுது அங்கே அந்த சன்னதியை பார்க்கலாம். சுந்தரானந்த சித்தர், வல்லப சித்தர் என்று பல பெயர்களிலே அந்த சன்னதி அழைக்கப்படுகிறது. அந்த சன்னதிக்கு ஒரு பெரிய விசேஷம், நம்முடைய பிரார்த்தனைகளை ஈடேற்றி தருவதிலே அந்த சன்னதி நிகரற்றது. ஏன்னா அங்கே இறைவன் தன்னை ஒரு ஜீவனோடு ஐக்கியப்படுத்தி கொண்டான். அதற்கு ஜீவசமாதி என்று பெயர். எங்கெல்லாம் ஜீவசமாதி இருக்கிறதோ அங்கெல்லாம் மிக நுட்பமான அதிர்வலைகள் உண்டு. நல்ல தியானம் செய்ய தெரிந்தவர்கள், அருளை வசீகரிக்க தெரிந்தவர்களுக்கு ஜீவசமாதிகள் ஒரு பெரிய ஊற்று போல. அந்த இடத்துல போய் கண்களை மூடிக்கொண்டு நாம் தியானித்தால் நாம் நினைப்பதெல்லாம் ஈடேறும். நல்ல எண்ணங்கள் நமக்குள்ளே புனல் போல பொங்கும். இன்றைக்கும் மதுரையை வாழ்கின்ற மக்கள் தங்கள் குடும்பங்களிலே நல்ல காரியங்கள் நடக்க வேண்டும், திருமணம் நடக்க வேண்டும், வேலை கிடைக்க வேண்டும், நோய் உபாதை நீங்க வேண்டும், வெளிநாடுகளுக்கு செல்வதற்கு தடையாக இருக்கின்ற விஷயங்கள் நீங்க வேண்டும். இப்படி வாழ்க்கையில் நமக்கு எவ்வளவோ தேவைகள், தடைகள். அருள் இருந்தால்தான் அவைகளை வெற்றி கொள்ள முடியும். அப்போது அந்த அருள் நிமித்தம் அந்த ஆலயத்திற்கு சென்று பூக்கொட்டாரம் போடுவதாக வேண்டிக் கொண்டு பிரார்த்தனை செய்து கொண்டு வருவார்கள். அப்படி வந்துவிட்ட நிலையில் தங்களுடைய வேண்டுதல் ஈடேறிய பிறகு அதே போல பூக்கொட்டாரம் போடுவது என்கின்ற ஒரு பிரார்த்தனை சடங்கு இன்றைக்கும் அந்த ஆலயத்தில் உண்டு. கோவிலிலே அதற்கென்று ஒரு கட்டணத்தை வைத்திருக்கிறார்கள். 500 1000 அந்த பணத்தை கட்டிவிட்டால் சரம் சரமாக பூவை கொண்டு வந்து பூவினாலேயே பந்தல், எல்லாம் வல்ல அந்த வல்லப சித்தர் சுந்தரானந்த சித்தரனுடைய சிரத்திற்கு மேலே ஒரு பெரிய பந்தல் போல் போட்டு அந்த பந்தலுக்குள்ளே அவரை அமரச் செய்து அவருக்கு அபிஷேக ஆராதனைகள் நிகழ்த்தி, குறிப்பாக வாசம் மிகுந்த பொருட்கள். சுந்தரானந்த சித்தருக்கு, வல்லப சித்தருக்கு வாசம் மிக பிடிக்கும். அதனால அத்தர், புனுகு மற்றும் பன்னீர் இவைகளாலே அபிஷேகம் செய்து குளிரச் செய்து மலர் கொண்டு அர்ச்சித்து தங்களுடைய பிரார்த்தனையை ஈடேற்றி தந்ததற்கு நன்றி சொல்லி அவருடைய அருளாசியை பெற்றுக்கொண்டு செல்லுவார்கள். இன்றைக்கும் அப்படி ஒரு வழக்கம் இருக்கிறது. சரி, அப்படிப்பட்ட இந்த எல்லாம் வல்ல வல்லப சித்தர் மதுரையில் என்ன சாகசங்கள் செய்தார்? ஏன் எடுத்த எடுப்பிலே அவர் மதுரையை தேர்வு செய்தார்? அப்படின்னா, ஏன் மதுரைக்கு மதுரை என்று பெயர் வந்தது என்கின்ற காரணத்தை நான் முன்பு சொல்லியிருந்தேன். அதனால் அவர் அந்த மதுரை என்பதில் இறங்கினார். மதுரையிலே தான் 64 திருவிளையாடல்களை அவர் நிகழ்த்தியிருக்கிறார். திருவிளையாடல் புராணத்திலே அவைகளெல்லாம் காண கிடைக்கிறது. விண்ணிலே இருந்து மண்ணுக்கு இறைவன் வந்தது இந்த பூ உலகத்திலே மதுரையிலே. அதற்கு பிறகு கால்தேய நடந்தது திருவாரூரிலே. ஒரு முறைக்கு பல முறை வந்ததெல்லாம் மதுரையிலே. மதுரை செய்த புண்ணியம். மதுரைக்கு துவாத சாந்த தலம் என்று இன்னொரு பெயரும் உண்டு. துவாத சாந்தம் என்று சொன்னால் தம் தலைக்கு மேலே ஒரு குறிப்பிட்ட அடி தூரம் அதற்கு மேல் இருக்கக்கூடிய அந்த ஆகாச பகுதி தேவ பகுதி. அந்த பகுதி அருள் நிரம்பிய ஒரு பகுதி என்று ஒரு பொருள். காசியிலே இறக்க முக்தி, அண்ணாமலையாரை நினைக்க முக்தி, மதுரையிலே வசிக்க முக்தி என்று மதுரையை சிறப்பு செய்திருக்கிறது நம்முடைய புராணங்கள். துவாத சாந்த தலம் என்று மதுரைக்கு இன்னொரு சிறப்பும் உண்டு. துவாத சாந்தம் என்பதற்கு பின்னாலேயும் நாம் தெரிந்து கொள்வதற்கு நிறைய விஷயங்கள் உண்டு.
துவாதசாந்தம் என்ற அந்த காலத்திலே மதுரையில் நிறைய பேருக்கு பேரே உண்டு. இதெல்லாமே ரொம்ப மதுரைக்கு இருக்கக்கூடிய சிறப்பு. அதனால இந்த தலத்திலே பாண்டியன் ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற காலத்திலே இறைவன் தன்னை முதல் சித்தனாக ஆக்கி கொண்டு நடமாடத் தொடங்குகிறான். மதுரை மண்ணிலே அவன் நிறைய அதிசயங்கள் செய்கிறார். அப்பொழுது அரசனாகிய பாண்டியனுக்கும் சரி, மக்களுக்கும் சரி ஒரு கருத்து இருந்தது. அதாவது மனித சக்தி என்பது இவ்வளவுதான், அது ஒரு எல்லைக்கு உட்பட்டது. அதால் எந்த விதமான எல்லைகளையும் தகர்த்து கொண்டு செல்ல முடியாது என்று ஒரு அசைக்க முடியாத ஒரு கருத்து இருந்தது. அது ஒரு உண்மையும் கூட. ஆனால் புலன்களை சுடுக்கி நாம் தவம் இயற்றும் பொழுது ஆன்மசக்தி அதிகரித்து, அந்த ஆன்மசக்தி அதிகரிக்கின்ற காரணத்தினாலே நாம் பலவிதமான அதிசய சக்திகளை பெற முடியும் என்பது இந்த உலகத்திற்கு தெரிய வேண்டும். அதை யார் தெரிவிப்பது? அதை தெரிவிப்பதற்காகவென்றே இறைவன் தன்னை முதல் சித்தனாக ஆக்கி கொண்டு நடமாடினான். பொதுவில் சித்த புருஷர்கள் பார்ப்பதற்கு விகாரமாக இருப்பார்கள், அழகாகலாம் இருக்க மாட்டார்கள். நமக்கே நன்றாக தெரியும், தாடியும் மீசையுமாக இருப்பார்கள். தங்களை பிறர் பார்த்து ஆஹா எவ்வளவு அழகாக இருக்கிறார் என்று வியக்க வேண்டும் என்பதெல்லாம் சித்தர்களுக்கு ஒரு நோக்கமே கிடையாது. அவர்களுக்கு இந்த உலகத்தில் வாழ்கின்றவர்கள் எவரும் ஒரு பொருட்டு கிடையாது. ஒரு பொட்டு துணி கூட இல்லாத திகம்பரர்கள் கூட இந்த உலகத்திலே உண்டு. யார் வேண்டுமானாலும் என்ன வேண்டுமானாலும் நினைத்து விட்டு போகட்டும் என்று இந்த உலகத்தில் வாழ்கின்ற நம்மையெல்லாம் துச்சமாக கருதி கொண்டு நடக்கின்றவர்கள் தான் உண்மையான சித்தர்கள். அவர்கள் ஏன் அப்படி இருக்கிறார்கள், ஏன் அவர்கள் நம்மையெல்லாம் துச்சமாக கருத வேண்டும் என்கின்ற கேள்விகளுக்கெல்லாம் விடை இருக்கிறது. அதையெல்லாம் வருகின்ற எபிசோடுகளில் நான் சொல்லுவேன். ஆனால் சித்தர்கள் இப்படிப்பட்டவர்கள். ஆனால் இந்த சித்தர்களுக்கு நடுவிலே முதல் சித்தனாகிய எம்பெருமான் பேரழகனாக காட்சி தருகிறார். அதனால தான் அவருக்கு சுந்தரன் என்றும் ஒரு பெயர். வைத்த கண்ணை வாங்க முடியாத அளவிற்கு ஒரு பேரழகு கொண்டு அவர் இந்த மதுரை வீதிகளிலே நடக்கிறார். அவரை பார்க்கின்ற பெண்கள் அப்படியே மயங்கி அவர் பின்னாலேயே செல்லுகின்றார்கள். அவர் பல அதிசயங்களை செய்கிறார். விண்ணிலே பார்க்கின்ற அப்படி மேகத்தை பார்த்து கையசைத்தால் மேகம் அசைந்து நகர்கிறது. சூரியனையே மறையச் செய்கிறார். அதே போல கைத்தட்டினால் பொலபொலவென்று பூக்களை உதிரச் செய்கிறார். தன்னை நோக்கி கோபமாக பார்க்கின்றவரை சிரிக்க வைக்கிறார். சிரிக்கின்றவனை அழ வைக்கிறார். இப்படி அவர் பலவிதமான சித்துக்களை மதுரை நகர வீதிகளிலே செய்து காட்டுகிறார். எதற்கு செய்கிறார் அப்படின்னா, இது அரசனுடைய காதுக்கு செல்லுகிறது. அரசே, மனிதர்களால் நினைத்து கூட பார்க்க முடியாத பல அற்புதங்களை, சாகசங்களை ஒரு மனிதன் இந்த மதுரை நகர வீதிகளிலே செய்து கொண்டிருக்கிறான். நீங்கள் அவசியம் அவனை பார்க்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது அவனை அழைத்து கொண்டு வாருங்கள் என்று அரசன் கட்டளையிடுகிறான். சித்த புருஷர்கள் எந்த கட்டளைகளுக்கும் அடிபணியாதவர்கள். அவர்கள் விட்டு விடுதலையானவர்கள். இறைவனை தவிர அவர்கள் ஒருவருக்கும் அடிபணிய மாட்டார்கள். அதையும் இந்த உலகத்துக்கு சொல்லணும் இல்லையா? அதனாலே அந்த சித்தன், அதாவது அந்த சுந்தரானந்தன் இந்த செய்தியை அறியும் பொழுது, உன்னுடைய அரசனுக்கு என்னை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் நான் இருக்கும் இடத்திற்கு அவனை என்னை பார்க்க சொல் என்று அலட்சியமாக பதில் சொல்லிவிடுகிறார். அரசனுக்கு அது தெரிவிக்கப்படவும் இவ்வளவு தைரியமா என்று ஒரு கோபம், கூடவே ஆச்சரியம், நிறைய கேள்விகள் எல்லாம் எழுகிறது. ஒரு நாள் அரசன் ஆலயத்திற்கு வந்திருக்கிறான். மதுரை மீனாட்சி அம்மன் ஆலயத்திற்கு வந்திருக்கிறான். அவன் ஆலயத்தில் சொக்கநாதர் சன்னதியிலே இறைவனை வழிபட்டு விட்டு சுற்றி வரும்பொழுது எதிரிலே இந்த சுந்தரானந்தர் சித்தர் ரூபத்திலே இருக்கின்றவர் அவன் கண்ணிலே பட வேண்டும் என்பது போலவே எதிரிலே வருகிறார். பார்க்கவும் மந்திரிகளிலே இருந்து மற்றவர்கள் அவ்வளவு பேரும் இவர்தான் இந்த ஊரையே தன்வசப்படுத்தி வியக்க வைத்துக் கொண்டிருக்கின்ற சித்தர் என்று சொன்ன உடனே அரசனும் பார்க்கிறான். பார்த்த மாத்திரத்திலே அவனுக்குள்ளே இருக்கக்கூடிய தான் ஒரு அரசன், தன்னைத்தான் எல்லோரும் வணங்க வேண்டும் என்கின்ற அந்த நோக்கம், எண்ணம் எல்லாம் அடிபட்டு போய் அந்த தோற்றத்திலே மயங்கி
இப்படி ஒரு அழகா, இப்படி ஒரு ரூபமா என்று வியந்து தன்னை மறந்து கை குவித்து வணங்குகிறான். சுந்தரானந்தனும் எப்பொழுதும் பணிவுதான் மனிதருக்கு பேரழகு தருவது, பணியுமாம் என்றும் பெருமை, சிறுமை அணியுமாம் தன்னை வியந்து என்கின்ற அந்த திருக்குறளுக்கு ஏற்ப அரசன் நடந்து கொண்டதற்காக மகிழ்ந்து ஆசீர்வதிக்கிறான். அந்த இடத்திலே ஒரு லீலையையும் செய்கிறான். அது என்ன அப்படின்னாக்கா, நீங்கள் நிறைய சித்துக்கள் புரிவீர்களாமே, என் கண் முன்னாலே உங்களாலே ஒரு சித்து செய்து காட்ட முடியுமா என்று கேட்கும் பொழுது, என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லும் பொழுது எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. இதோ பக்கத்தில் இந்த கல்யாணை இருக்கிறது, இந்த கல்யாணைக்கு உங்களாலே உயிர் வரவழைக்க முடியுமா என்று சொன்ன மாத்திரத்தில் சித்தனாகிய சிவன் அந்த கல் யானையை பார்க்க, அந்த கல்யாணை உயிர் பெற்று தன் தும்பிக்கையாலே அது அரசனின் கழுத்தில் கிடந்த மாலையை பறித்து விழுங்கி விடுகிறது. அதை பார்த்த மாத்திரத்திலே வியந்து போகிறான். அது மட்டும் அல்ல, அந்த கல்யாணைக்கு கரும்பு கொடுக்க அந்த கரும்பினை அந்த கல்யாணை உண்கிறது. இந்த அதிசயங்களெல்லாம் நிகழ்ந்த அந்த இடத்திற்கு பக்கத்திலே தான் இன்றைக்கு வல்லப சித்தருடைய சன்னதி நாம் வணங்குவதற்காக இருக்கிறது. அவன் செய்த லீலைகள் பல. அந்த சித்த லீலைகள்